ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரவு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரைட்டி ரைஸ் அதாவது தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வரதெல்லாம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப்பு. தேங்காய் துருவல் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கடுகுளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இது வந்து வெந்தயப்பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு 5, கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி தேங்காய் சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். அன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயிலையும் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு நான்ஸ்டிக் கடாயிலையும் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 50 கிராம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் வந்து கடலுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதில் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியோடைய காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அது இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடக்கூடாது, இல்லைன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ தேங்காய் வந்து ஓரளவு ப்ரௌன் கலரில் வரப்போது. ரொம்ப ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்க வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சதுனால ரொம்ப நேரம் இதெல்லாம் வந்து கலரணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் இருக்கட்டும். சாதத்தை கொட்டி அப்படியே கிளறிக்கலாம். அதில் சாதத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை கொட்டி நல்லா கிளறி விடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இது லஞ்சுக்கெலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தக்காளி தொக்கு வச்சு தான் சாப்பிடணும், தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உப்புலாம் வந்து ஏற்கனவே சாதத்தில் போட்டு வடிச்சிருக்கனாலே நம்ம உப்பெல்லாம் சேர்க்கலை. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். இது லஞ்சு மெனுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த சாதம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.